ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பொம்முடி அப்படின்ற ஊரில் இருக்கோம். ரீசெண்டாக ஒரு பலூன் தேட்டர் வந்து இங்கே பொம்முடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்னது பலூன் தேட்டரா, பலூனில் எப்படா தேட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த பலூன் தேட்டர் அது வந்து எங்கே இருக்குது, பொம்முடியில் இருக்குது. அது எப்படி இருக்குது, எப்படி வரணும், அங்கே என்ன ஸ்பெஷல், அந்த தேட்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக கம்ப்ளீட் திங் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பொம்முடி அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது. பொம்முடி அப்படின்றது சேலத்துலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வருங்க. தருமபுரியிலேருந்து அதே மாதிரி ஒரு 45 கிலோமீட்டர் வரும். சேலம் தருமபுரியிலேருந்து ரெகுலராக பஸ்ஸஸ் அவைலபிள்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரெயின்லேயும் பொம்முடி ரீச் ஆகலாம். ட்ரெயின் வந்து சேலத்துலேருந்து ரெகுலராக ட்ரெயின்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஜோலார்பேட்டை அந்த மாதிரி அந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அங்கேருந்து உங்களுக்கு ட்ரெயின் நிறையா அவைலபிள் இருக்குது. இந்த பொம்முடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஒரு 900 மீட்டர்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு பொம்முடி பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அந்த பொம்முடி பஸ் ஸ்டாண்டு நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் இறங்கிக்கலாம். பொம்முடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து பில்டிங்கே தான் இந்த தேட்டருங்க, எம்எஃப்ஆர் சினிமாஸ் அப்படின்ற தேட்டர். இது வந்து பொம்முடி அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இந்த பலூன் தேட்டர் வந்து சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இங்கே தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தருமபுரியில் நம்ம பொம்முடி இந்த ஏரியாவில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் நிறையா இருக்குது போல், பட் இங்கே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சினிமாஸ் பேர் வந்து எம்எஃப்ஆர் சினிமாஸுங்க. இந்த பலூன் தேட்டரோட சினிமாஸ் பேர் நீங்கள் புக் மை ஷோ இல்லைனா டிஸ்ட்ரிக் அப்படின்ற ஆப் இல்லைனா பேடிஎம்மில் நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா எம்எஃப்ஆர் சினிமாஸ் அப்படின்னு இருக்கும். அதில் தான் நீங்கள் புக் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். தேட்டரில் உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் காரில் வரீங்க இல்லை பைக்கில் வரீங்க அப்படின்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அங்கேவே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கார் பைக்கில் வந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து பொம்முடியில் இருக்குது. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா ஐ லவ் பொம்முடி அப்படின்ற டேக் இருந்துச்சு. டிக்கெட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160ங்க. 160க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி வந்து ஒரு ஐநாக்ஸ் தேட்டரு ஒரு பிவிஆர் தேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு 160. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு பொம்முடி அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹைடெக் ஃபெசிலிட்டிஸ், நல்ல ஒரு பெரிய ஒரு மால் தேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தேட்டர் காஸ்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. உண்மையாலுமே அது வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். உள்ள என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு டெக்கரேஷன்ஸ் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. சரி, நானும் ஆர்வமாக அப்படி என்னடா இந்த பலூன் தேட்டர் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு இருந்தாங்க. இங்கே ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு பலூன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் வெளியில் ஆக்சுவலாக இந்த பலூன் செட்டப் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸே இல்லாமல் பில்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங். ஒரு பலூன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பலூன் தான் சுற்றியும் வந்து பலூன் தான். அந்த பலூனுக்குள்ளே தேட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நானும் கேட்டேன், நான் இந்த மாதிரி வேறு இந்தியாவில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். நான் இந்த மாதிரி தானேயில் இருக்குன்னாங்க, லடாக்கில் இருக்குது அப்படின்னாங்க, அப்புறம் இன்னும் டெல்லி பக்கத்தில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இந்தியாவிலே ஒரு 3 இடத்துல தான் இருக்கான். ஸோ 4வது இடத்துல நம்ம இங்கே வந்து நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் பொம்முடியில் போட்டிருந்தாங்க. சரி, அப்படியே தேட்டருக்குள்ளார போய் பார்க்கலாம், தேட்டருக்குள்ளார எப்படி இருக்கும், வெளியில் பலூன் செட்டப்பு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆன உடனே என்னடா அது வெளியில் ஏதோ ஒரு பலூன் மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து நம்ம ஸ்பை சினிமாஸு, பிவிஆர் இல்லை ஐநாக்ஸு இல்லை டிஎன்சி தேட்டரு அந்த மாதிரி ஒரு மால் தேட்டர் எப்படி இருக்குமோ, ஒரு மால்குள்ளார உட்காந்து எப்படி நம்ம படம் பார்க்குவோமோ அந்த மாதிரி உள்ளே வந்து டெக்கரேஷன்ஸ், அந்த ஃப்ளோர் ஒர்க்கு, அந்த சீலிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சீட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு இது ஆக்சுவலாக பொம்முடி அப்படின்றது ஒரு ரூரல் ஏரியா தாங்க, சரிங்களா, ஒரு வளர்ந்த பெரிய சிட்டிலாம் கிடையாது. பட் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிட்டி சென்னை, கோயம்புத்தூரில் அந்த மாதிரி சிட்டிஸில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. நல்லாவே வந்து என்னது ஒரு பெரிய ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நான் நிறையா வீடியோஸில் தேட்டர் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் என்னென்னா சீட்டிங் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க போகிறதுக்கு வழி இருக்கணும், நம்ம கால் கையெல்லாம் நல்லா நீட்டி நல்லா ஒரு ஃப்ரீயாக உட்காரணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. நல்ல தியேட்டரே நல்லா நல்லா ரிச்சாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கில் இருக்க அந்த லைட்ஸ் இதெல்லாம் வந்து நான் கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக அந்த ராக் சினிமாஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அந்த பிவிஆர் தேட்டர்ஸில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுங்க.
ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு தேட்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போகலாம் வாங்க. ஒரு தேட்டரில் கண்டிப்பாக வந்து என்ன முக்கியம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, அங்கே காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு தேட்டருக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் டிக்கெட் விலையோட பாப்கார்ன் விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இங்கே வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து என்ன அப்படின்னா பாப்கார்ன் பாருங்கள். இந்த லார்ஜ் டப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் டப்பே வந்து 150 ரூபா தான். இந்த மினி டப் இருக்குது பார்த்தீங்கன்னா, மினி டப் வந்து 80 ரூபா. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுங்க தேட்டரு. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லிக்கு அப்படின்றதுக்கோசரம் தான் வெயிட்டிங்கு. நானுமே வந்து பார்க்க போகிறேன் நான். ஸோ மக்களே நீங்களும் வந்து இந்த தேட்டரை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு வாங்க. நல்லா குட் பேட் அக்லிக்கோசரம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு வந்து இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நாளைக்கு வந்து இங்கே குட் பேட் அக்லி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க இங்கே இந்த எம்எஃப்ஆர் சினிமாஸில். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் உண்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.